அனைவருக்கும் வணக்கம். பாரதி தமிழ் பேரவை, கம்பம் பாரதி தமிழ் பேரவை, தமிழ் இலக்கிய பேரவை கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலமாக பல்வேறு சாதனைகளை கம்பத்தில் நிகழ்த்தி வருகிறது. தமிழ் இலக்கியம் என்பது ஒரு உணர்வு, அது வேற ஒன்றும் கிடையாது. அது பிறவில் வந்தால் தான் வரும். புதுசாகலாம் யாருக்கும் போட்டு வர முடியாது. நான் சில ஆண்டுகளாக தான் அதில் தொடர்பு கொண்டிருக்கேன். கடைசி இருக்கை மாணவனாக 7வது வருஷத்தில் உட்காந்துட்டு போயிருந்தேன். அந்த திருக்குறள் நிகழ்ச்சிகள் வரும்பொழுது என்ன அறியாமல் கொஞ்சம் 3வது வருஷத்துக்கு வந்தேன். முதல் நிகழ்ச்சி நான் என்ன முதல் வருஷத்தில் வர வச்சுட்டு முதல் வாரம் எனக்கு கலந்துக்கணும்ல, 2வது வாரம் தான் வந்தேன். அந்த உடனே என்ன தோணுச்சோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு. எனக்கு என்ன பேச தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய நினைவில் இருந்த சில சம்பவங்களை சொன்னேன். அது 2-3 அண்ணன் அதை என்கிட்ட திரும்ப ஆச்சரியம், இதெல்லாம் இப்படிலாம் சொன்னீங்களே, அதிசயமான நிகழ்ச்சி. அதான் தேனியில் போய் அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் சொன்ன செய்தியை சொன்னேன். 2 சகோதரர்கள், குடியார சகோதரர்கள் திருக்குறளை சொல்லிய சண்டை பிடிச்ச ஒரு சம்பவத்தை அப்படின்னு. ஏன்னா திருக்குறளுங்கிற ஒரு அனுபவம் தான். சார் சொன்னது அது ஒரு இலக்கியமாக அப்படிலாம் கிடையாது, வாழ்க்கையோட இணைஞ்சது. சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு அறிவியல் பதிவை ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி போட்டாராம். போட்டு பார்த்துட்டே இருந்தார், எத்தனை பேர் போடுறாங்க, எத்தனை பேர் கூட்டம் போடுறாங்க, என்ன போடுறாங்க, யாருமே பார்க்கல. 2 தான் வந்துச்சு. வேற ஒருத்தர் சாம்பாருடைய அந்த இதை ரப்பர் பேண்டை எப்படி பிரிக்கிறதுன்னு போட்டாராம். ஒரு 10 நிமிஷத்தில் 10,000 பேர் பார்த்துறாங்க. எவ்வளோ ஒரு லைக் காரணம் வாழ்க்கை தேவையான சொல்கிறேன். திருக்குறள் வாழ்க்கைக்கு அன்றாட தேவையை சொல்லு. நம்மளோட உட்காந்தா ஒரு பொருள் நினைவுக்கு வருது, எந்திரிச்சா ஒரு பொருள். எனக்கெல்லாம் ஒரு 10% குரல் தான் தெரியும். 1330 அதில் 10% தெரியும். நமக்கு ஒன்னொன்றுக்கு ஒன்று நினைவுக்கு வருது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்க, எப்படி இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க நம்ம நினச்சிக்கிறது. ஏன்னா இதில் பல்வேறு சாதனைகள் புரிந்து வரக்கூடிய இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவையுடைய சாதனைகளுடைய பட்டியலில் என்னையும் கூட சேர்த்துங்க. ஏன்னா நாங்கள்லாம் வியாபாரியை என்ன வாங்குறது, எங்கே வைக்கிறதுன்னு தெரியும். இந்த ஒளிபெருக்கு முன்னாடி என்னை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது. இந்த சாதனையில் ஒரு சேர்த்துங்க. நாங்கள்லாம் இப்படிப்பட்ட ஆளு கிடையாது. நாங்கள்லாம் குழப்ப பார்ப்போம், ஏதோ நல்லவங்களை பார்த்தா 2 வாரத்தை பேசிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்களாம் ஒரு அச்சம் என்ன கேட்டால் எல்லா பார்வையும் என்னை பார்க்குறீங்க, இதுதான் எனக்கு ஒரு அச்சம். எல்லாம் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டா கூட ஒரு அச்சம் வராது. ஏன்னா வள்ளுவரை சொல்றாருல, பகையத்து சாவார் இளையர் அரியர் அவகையத்து அஞ்சாதவர் அப்படிங்கிறாரு. ஏன்னா உண்மையில அந்த கிளாஸை காலோட நடக்குது இப்போ. ஏன்னா ஏன்னா இது இது ஒற்றை குரல் நிறையா இருக்கு. என்ன ஒல்லிய வாழா என்னமோ வருமே, குறிச்சு கூட வச்சிருந்தேன். வாழ்போல் பகைவர் அஞ்சற்க அது வேற. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, பகாயத்து பேணியை உள்வான், அவகாயத்து அஞ்சுமவன் கற்ற நூல் அப்படின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்க்காலத்தில் அனைத்து பயிற்சியிலும் பெற்ற ஒருவன், எல்லா பயிற்சியும் பெற்றிருக்கான், ஆனால் களத்துக்கு போகணுன்னு கை நடுங்க. அந்த மாதிரி நூல்களை கற்ற ஒருவன் உரை நிகழ்த்தாலை தான் கிடுகிடுன்னு நினைக்கிறான். அதை அந்த கற்ற நூலில் இழிவுபடுத்துகிறான். அவனுக்கு அந்த கற்ற நூலுக்கே இழிவுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் ஒருவருக்கு இருக்க பணிக்கப்பட்டால் தாங்காமல் நிற்கணும். ஏன்னா அதையும் சொல்கிறார், கல்லாதவனின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லா ரமையஞ்சுவார். அதாவது எல்லாம் கற்றுருக்க, ஆனால் இவரே பயப்படுற. அப்போ ஒன்றுமே கல்லாதவனை விட இழிந்தவன் நீ அப்படிங்கிறார். ஏன்னா அப்போ இதுக்கு என்ன வேணும் கேட்டால் ஒரு துணிவு வேணும். ஏன்னா அது இப்போ பாரதி தமிழ் இலக்கிய பேர் என்ன செய்ய பக்கத்தில் நின்றா கையில் ஒரு கோடாலியை கொடுத்துருவாங்க. அது என்ன கோடாலிங்கிற புரிஞ்சுருக்கீங்க. காம கணிச்சு உடைக்கு நிறைய எண்ணும் நாணத்தால் வீழ்த்த கதவு. இது நீங்கள் நினைக்கலாம், என்ன அது ஏதோ ஒன்று எங்கேயோ சொல்லியிருக்கேன். காமம் என்பது ஒரு பொருள் கொண்டதல்ல, நாணம் என்பது ஒரு பொருள் கொண்டதல்ல. ஏன்னா அது அந்தந்த இடத்துல கற்றோரை காமுறுவர் அப்படிங்கிறது என்ன காமம். அதே மாதிரி படிக்காதவன் சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா கல்லாதான் சொல் காமுறுதுன்னு சொல்லி. ஏன்னா அடுத்த வீட்டை சொல்ல மாட்டி பயப்படாதீங்க,
ஏன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ அது ஒரு ஆர்வம் கொள்ளுது. அந்த ஆர்வத்துக்கு தடையாக இருப்பது தயக்கம். அந்த தயக்கத்தை உடைக்கணும். அதாவது காமத்துக்கு பல பொருள் இருக்குது, ஞானத்துக்கு பல பொருள் இருக்குது, கடிச்சிக்கு ஒரே பொருள் தான் இருக்குது. அதை நான் உடைக்கணும். அந்த உடைச்சிட்டு தான் என்னை நிற்கணும்னு சொன்னால் என்னை நிற்க வச்ச பெருமை அவங்க முன்னோடியிலே சேரும். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா குரலில் இந்த ஒரு 30 வாரங்கள், அது 2-3 வாரங்கள் நீண்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரங்களில் பொதுவாக நான் ஒரு வாரத்துக்கு 1-2 நாள் குரலை எடுத்து படிப்பேன். ஆனால் இந்த 30 வாரங்களில் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 3 தடவை எடுத்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் சில என் வாழ்க்கையில் அப்போ நடந்த சம்பவம் போட்டு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் இந்த 30 வாரங்களுக்குள் எனக்கு 2 பேர குழந்தைகள் பிறந்தார்கள். என்னுடைய மகளும் குழந்தை பிறந்தது, மகனுக்கும் குழந்தை பிறந்தது. அப்போ பாட்டன்கிற அடிப்படையில் அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்வோம், புதிய வரவை எதிர்பார்த்து அந்த மகப்பேறு அறை முன்னால் அவளோட நிற்போம். அந்த அனுபவம் பெரியவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கு முதல் அனுபவம். அப்போ பாட்டன்கிற இதில் அந்த குழந்தை கையில் கொடுத்தாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு இன்னும் அவங்க நிறையா வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய ஆவலை அடக்கிற கவனி சில நிமிடங்கள் வந்து கொடுத்துட்டு மீண்டும் வாங்கி கொடுவாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் கையில், அடுத்த ஒரு முக்கியமாக பாட்டி கையில் கொடுத்துட்டு திரும்ப வாங்கி கொடுவாங்க. அப்போ கையில் கொடுக்குறாங்க. ஒரு 10 வினாடி அல்லது 15 வினாடி நம்ம கையில் வைப்போம், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் கொடுத்தது ஒரு பாவை அல்ல, குழந்தை, ஒரு பேர குழந்தை என்பது இளையவர்கள்லாம் கொஞ்சம் வருங்காலத்தில் அனுபவிப்பீங்க. 3ஆம் தலைமுறையின் வாசல் திறக்கப்பட்ட ஒரு தருணம். நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம். 1800 சுற்றத்தில் பிறந்தவங்களே நான் இங்கே பார்த்துருப்பீங்க. நான் 1901 பிறந்த எங்கள் தாத்தா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ பிறந்த குழந்தைய நம்ம கையில் எடுக்கிறோம். அப்போ எப்படி நம்ம 19ஆம் நூற்றாண்டோடு நம்ம உறவு கொண்டோமோ 22ஆம் நூற்றாண்டோடு நம்ம உறவு கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அப்போ அதுக்கு நம்ம என்ன வாழ்த்து சொல்வது? புதிய ஒரு வரவு. அதற்கு என்ன சொல்வது? நீண்ட ஆயுளா, நல்ல கல்வி, செல்வம், அதெல்லாம் 2வது. இப்போ முதல் தேவை என்ன? இன்னும் அந்த குழந்தை கண் திறக்கவில்லை, சுடுனா எதிர்வினை இல்லை. அப்போ நமக்கு என்ன முதலில் அந்த குழந்தைக்கு வேண்டும்? உணர்வுகள் வேண்டும். எனக்கு அதெல்லாம் அந்த வினாடிகளுக்குள்ள என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன சொல்லி ஆண்டவிட்ட வேண்டது எனக்கு தெரியல. வந்துங்க நாவில் சுவை, ஒளி, ஊர், ஊசை, நாற்றம் என 5 இதற்கு சிறப்பாக கூட இறைவனேன்னு சொல்லி ஆண்டவன் வேண்டிட்டு, அதாவது குரலின் வார்த்தைகள் சொல்லி அல்லாவிடம் துவா செய்து நான் வந்து பாட்டியில் கொடுத்தேன். இதெல்லாம் வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு பெருமை தான். எப்படி அந்த இடத்துல இந்த சொல் நினைவுக்கு வந்தது? எப்படி இது வந்துச்சு? இது 5 வந்தால் தான் பாக்கியெல்லாம் வந்துடுவேன். எவ்வாறு எனக்கு எனக்கே ஒரு பெருமை தான். இதெல்லாம் நம்ம இலக்கிய பேரவடைய என்னால் தொடர்னால ஏற்பட்ட ஒரு உணர்வு. இப்படி போகும்போது அப்போ அந்த 5 இதை பற்றி ஏன்னா எனக்கு மீண்டும் அது தொடர்ந்து பல சிந்தனைகள் வந்துக்கிட்டே போச்சு. அடுத்தடுத்த குரல்கள் ஏன்னா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பொழுனும் ஒந்தொடி கண்ணே உலா அப்படின்னு சொல்லி ஒரு குரலை படித்தேன். சரி, இது ஒன்று. இது என்ன பொருள் என்னான்னு சொல்லி பார்க்கும்போது 5 விதமான உணர்வும் ஒளி பொருந்திய பெண்ணிடம் இருக்கிறது. அதாவது மாங்கனியில் 2 இன்பம் இருக்குது, அதோடைய மனமும் சுவையும். கடற்கரையில் நிற்கிறோம், 2 வகை இன்பம், அதோடைய மேலெழுப்பும் அழகும் அதிலிருந்து வரக்கூடிய காற்றும். மலரிலே 2 இன்பம், அதோடைய அழகிய தோற்றம், அதோடைய மனமும். ஆனால் பெண்ணிடம் 5 வகை இன்பம் இருக்கிறது என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நான் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு யோசிச்சேன், இதை சொல்கிறதுக்கு வள்ளுவர் இதுக்கு பாலிகிட்ட சொன்னால் இதுக்கான நல்லா சொல்லிக்குவார், வைரமுத்து சொன்னால் வளாவரி சொல்லிக்குவார். இதை சொல்கிறதுக்கு வள்ளுவர் தகுதிக்கு இதெல்லாம் தேவையா நினச்சிட்டு இருந்தாலும் தெரியாத ஒரு இக்கண்ணா இருக்கும் அப்படின்னு மீண்டும் தொடர்ந்தேன். அதில் அந்த ஒந்தொடிங்கிற வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஒளி உருந்திய பெண்ணிடம் வந்துச்சு. யோசிச்சு ஒளி என்றால் என்ன? வெளிச்சம். ஒளி என்றால் ஞானம், ஒளி என்றால் நேர்மை, ஒளி என்றால் சத்தியம். சரி, விளக்கங்களை படிக்கலாம். அடுத்த மணக்குறவர் அப்படி கலைஞர் கருணாநிதி, சாலமன் ஒன்றா பார்க்கும்போது எல்லாருமே ஒளி வருந்தி விரும்பி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சாலமன் பாய் மட்டும் அதில் வித்தியாசமாக என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா மனைவியிடம்ங்கிறார். உண்மை தானே? அதாவது ஒளிவீச மலையல்காரியா நம்ம நடைமுறைக்கு ஒளி பொருந்தியவன் வச்சுங்க. யாருக்கு பொருந்தும்?
வேசைக்கும் பரத்தைக்கும் பொருந்துமா ஒளி பொருந்தி என்று நேர்மையாக ஏன்னா பெரியார்கள் முன்னிலையில் நமக்கு திருமணம் முடித்தக்கூடிய மனைவிக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்போ இந்த இடத்துல அறத்தை கூறியார், ஒழுக்கத்தை கூறிய இந்த இன்பத்தை வேற எங்கேயும் தேடாத, நேர்மையாக நீ கட்டிய பெண்ணிடம் மட்டும் தேடிக்கணும்னு சொல்லி அதில் வள்ளுவர் உள்ள ஒரு சொல்கிறார். இதுதான் எனக்கு புரிஞ்சுது. பெரியவங்க நீங்கள் வேற என்ன சொல்லுங்க. அப்புறம் ஒரு கட்டத்திலையும் அதாவது எப்படி தயிரிலிருந்து வெண்ணெய் திரண்டு வருமோ அதுபோல் இந்த 30 வாரங்களும் ஒரு குரல் பொங்கி வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் குரலாக பொங்கி வருது. ஏன்னா குரலால் சூழப்பட்டிருந்தோம் அந்த 30 வாரம் ரீங்காரம் விட்டு கொண்டிருந்தே இருந்தது குரல். நான் ஒரு நிகழ்வு சொல்கிறேன். பாளையத்தில் ஒரு உறவினர் நிகழ்ச்சி, இதே போல் ஒரு அரங்கம், உயரமான தகர கொட்டுறார். ஓரம் இல்லை, காற்றோட்டத்துக்காக வேண்டி விளையாடிச்சிருக்காங்க. காற்றாடி சொல்லிட்டு இருக்கு, உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்போ கவனத்தை ஈர்க்குமாறு ஒரு பறவை உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. நடந்த செய்தி, கற்பனையாக சொல்லலை. அப்போ கொஞ்சமாக போய் அந்த வலையில் உட்காருது. அங்கிருந்து ஒரு காக்கா அதை கொத்த வருது, இது திரும்ப வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் அதன் பக்கம் போய் பார்த்தா ஒரு ஆந்தை. அதுக்கு இந்த காத்தாட்சினால உட்கார்றதுக்கு வேற இடம் கிடைக்கல. அந்த வலையில தான் போனோம். வெளியே இருந்து தோட்டம் மாதிரி அதுலேருந்து காக்கா அதை கொத்த வருது. நான் பார்த்தேன் அந்த ஆந்தையுடைய அளவு பார்த்தீங்கன்னா காக்காக்கள் ஒரு 3 மடங்கு இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவனம், இந்த உறவினர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்போ நல்லா பார்த்தேன், காக்கையை விட 3 மடங்கு வலிமை உள்ள ஒரு ஆந்தை எவ்வாறு பயப்படுது யோசித்தேன். அப்புறம் எனக்கு உதிரியாக சில வார்த்தைகள் ஞாபகம் வச்சு. அதாவது மூளை ஒரு அற்புதமானது. எப்போதோ படித்த ஒரு வரியை உடைய நேரத்தில் எடுத்துக்கிட்டு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன், ஐயா அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கோம், நான் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க இளையவர்கள் இருக்காங்கல்ல. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, பகல் காக்கை வெள்ளு, அப்புறம் நம்ம இன்னொன்று ஒரு யோசிச்சு கூகை. அதை நான் கூகை நம்மளோட நாந்தயத்தை இருக்குமோ அப்படி நினச்சிட்டு வந்து நான் குரலை திரும்பி பார்த்தேன். என்ன ஒரு அர்த்தம் பாருங்க. பகல் வெள்ளும் காக்கை கூகை காக்கை இகழ் வெள்ளும் மேந்தற்கு வேண்டும் போது அது. அப்போ எவ்வாறு, அதாவது இதை கண்டிச்சு ஒரு பறவையியலையும் கூட கொண்டு வந்திருக்காரு. அதாவதுங்க இந்த குரலை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, ஆனா இந்த காட்சியை யாராவது பார்த்துருப்பீங்களா? நான் அந்த காட்சியை பார்த்து தான் குரலை தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு எனக்கு ஒரு அனுபவம், பெரிய அனுபவம். ஏன்னா அதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பத்துடைய ஒரு மூத்த மருத்துவர், நம்ம மரியாதைக்குரிய சேதராம் டாக்டர், அவர் வந்து எங்கள் குடும்ப மருத்துவர், இந்த குடும்ப நண்பர். எங்கள் வீட்டு எல்லா திருமணத்துக்கும் வருவார். வந்தாருன்னா மேடையில் ஏறி மணமக்களை வாழ்த்திட்டு போவார். எல்லா ஆல்பத்தையும் அவருக்கு படம் இருக்கும். ஏன்னா போனாக்க மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு நிறைய பேசுவார். ஒரு நல்ல நண்பரை போல பேசுவார். நம்மளோட தகப்பனார் வயசு. அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தொழிலை பற்றி பேசும்போது நம்ம கேரளாவில் போய் தான் தொழில் பண்ணுறோம். என்னென்னா அப்போ அவர் வார்த்தை சொன்னார், கேரளாவில் பாருங்கள் இடத்தின் பெயர்கள் அனைத்தும் தமிழில் இருக்கும் அப்படின்ற, ஊர் பெயர்கள் அனைத்தும் தமிழில் இருக்கும் அப்படின்ற. அப்போ நான் சொன்னேன், அவன் சார் அந்த மொழியே வந்து தமிழ்லேருந்து உருவானது தானே. தமிழில் வழக்கொழிந்து போன நிறைய சொற்கள் அது இருக்கின்றன. தெங்கு கமுகுன்னு சொல்லி நம்ம பாடத்தில் ஒழிச்சிருக்கோம். ஆனால் அங்கே தென்னைக்கு தெங்குன்னு தான் சொல்லுவாங்க. பார்த்து மரத்து கமுகுன்னு தான் எப்பயும் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைய விட வீட்டில் 4 தெங்கு நிற்கிதும்பாங்க. நம்ம வீட்டில் 4 தென்னை மரம் நிற்கிறது, கமுகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று நினைப்பேன். சொன்னேன், மடி அப்படிங்கிறத திருக்குறளில் கூட இருக்குது. ஆனால் அவங்க இப்பொழுதும் சோம்பேறி மடின மடிய, அந்த சோம்பேறி பயிலாங்க மடியா அப்படிம்பாங்க, மடியன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு நான் சொன்னேன், குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசு ஊரை மாய்ந்துக்குன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த மடியை நம்ம மறந்துட்டோம், ஆனால் மலையாளிகள் இன்னும் புழக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். சரி சொன்னோன்னே மருந்து 5 நாளைக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 5 நாள் கழிச்சு போகிறேன். என்னை பார்த்தோன்னே வாங்க இப்படியா செய்வீங்கன்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் நான் தப்புன்ட்டேன், மாத்திரை சரியாக சாப்பிட்டேனே, என்னமோ பேசிக்கிட்டு தான் நீங்கள் ஒரு குரலை சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு விடிய தூக்கம் வரல, யார்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னே தெரியலையே அப்படின்னாரு. அப்போ நான் நினைச்சேன், அவரும் 1960களில் எம்பிபிஎஸ் படித்தார். அன்னைக்கு சராசரி கல்வியறிவு என்ன இருந்திருக்கும், ஒரு 30% இருந்திருக்குமா ஐயா 1960ல்? அதை விட குறையுதான். அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் படித்த ஒரு பெரியவரை நான் உறங்க விடலையா? நானும் அவருக்கு விடலை, வள்ளுவர் வரங்க விடலை. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, இது பெரிய படிப்பு ஆனாவன தெரியாதவங்க யாராவது இருக்கும், ஏன் திருக்குறள் எடுத்து படிக்க வேண்டியதுன்னா அதான பெரிய விஷயமா? ரொம்ப எளிமையான ஒன்று.
அதனால தான் ஒன்னே கவரில் எல்லாத்தையும் வச்சுக்காரி புறநானூறு அகநானூறு 18 மாதிரி நீளமாவெல்லாம் கொண்டு வரல. ஒன்றை பிடிச்சிக்க முடியும். அது 2வது இணைய வரலையா, அந்த 10ல் ஏதாவது ஒன்றை நீ எடுத்துக்க அப்படிங்கிறாரு. 10ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இவ்வாறாக ஒன்னொன்றும் நமக்கு ஒரு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு இளைஞர் அவருடைய பணி புரியக்கூடிய இடத்துல ஒரு பணி சுமையை காண்டி சொன்னார். ஒரு உதாரணம், ஒரு ஆங்கில கதையை சொன்னார். அதாவது ஒரு ஒட்டகத்தில் சுமை ஏற்றிக்கிட்டே போனாங்க. அது அப்படியே ஏறி 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 அப்படி காலம் நடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த உறிஞ்சி ஊழல் ஒன்றை மட்டும் வச்சாங்க, அப்படி உட்காந்துருச்சு. அந்த மாதிரி எங்கள் பொழப்பு இருக்கு அப்படின்னு. தம்பி, நீங்கள் வெளிநாடு சொல்கிறீங்க, பிறமொழி சாஸ்திரங்கள் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒன்று இருக்குல்ல, தெரிஞ்சுங்களேன். வீகவி சாக்காடு மச்சிரும் அப்பொன்றும் சாலம் எடுத்து போய் இங்கே இருக்குல்ல, அதே தெரிஞ்சுங்க தம்பி அப்படின்னு. இப்படியே ஒன்னொன்றுக்கும், அதாவது எங்கே திரும்பினாலும் அணைக்கட்டி அடிக்கிறாரு வள்ளுவர். ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளும் மேன்மை வரலாம், நம்மளும் சிறப்படையலாம், நம்முடைய இது சுற்று வட்டாரத்தையும் சிறப்பான முறையில் கையாளலாம் என்று கூறி வாய்ப்பளிக்க குரல் நிகழ்ச்சியில் அடிக்கடி நடத்தணுங்கிற அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது குரலால் நம்மளாம் பிணைக்கப்பட்டுள்ளோம். தமிழும் ஒரு தமிழில் பால் யாருனால எதனால தமிழ்நாடு பெருமை அடைஞ்சிருந்தார்? வள்ளுவனால தானே பெருமை அடைஞ்சு. வான்கோல் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவனை எப்படி உலகனுக்கே ஏதாவது வான்கோல் கொண்ட தமிழ். வள்ளுவனை மட்டுமா கொடுத்துச்சு, ஆனால் வள்ளுவன் முந்தி நிற்கிறான். வள்ளுவன் நானே ஒரு இன்னும் மட்டும் சொல்லுறேன். எங்கள் பள்ளி அஜர்துறை இமாம்கிட்ட நான் கேட்டேன், என்ன திருக்குறள் நம்ம உண்மையிலே எல்லாரும் கவர்ந்துருக்குது, நம்முடைய இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், வள்ளுவர் ஒருவேளை இறை தூதராக இருந்திருக்கலாம். அவர் சொன்னார், 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என இஸ்லாம் கூறுகிறது. 25 பேர் தான் லிஸ்ட் போட்டிருக்கு. அதாவது இறைத்தூதர் அனுப்பாத சமுதாயமே இந்த உலகத்தில் இல்லை. அதில் ஒருவராக வள்ளுவர் இருக்கலாம்னு சொன்னார். அந்த அளவுக்கு நம்ம வள்ளுவரை இதயத்தில் ஏந்தி இருக்கிறோம். மீண்டும் அதை கற்க வேண்டும், வாழ்க்கையில் பின்பற்ற